மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. மாரநாதா புக்கில் 260வது பாடல். அல்லேலூயா. மந்தையில், அவருடைய மந்தையில சேராதபடி எவ்வளவோ ஆடுகள் அலைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறபடியால் அல்லேலூயா நன்றி செலுத்துகிறாப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையிலான பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் ஓ என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். ஓ எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என்
ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையோ, மந்தையில் சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் அழைக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யார் போவா? எனக்காக என்னுடைய வார்த்தை சொல்ல, என்னை போல் அன்பு கூற, என் பிள்ளைகளை நேசிக்க என்னை போல் அன்பு கூற யார் உண்டு? ஹல்லேலூயா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனங்கள் எவ்வளவோ அழிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுவோம் வாரீர் திருச்சபை. நம்மை பார்த்தவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக எனக்காக அவருடைய பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? எனக்காக யாரு போவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களுக்காக செபிக்கிறது, கூப்பிடுறது, பார்க்கிறது, அவருக்காக நம்ம செய்றோம். அவருக்காக அவர் சொல்றார், எனக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த 99 ஆடையும் விட அந்த ஒரு ஆட்டை தேடி போகிற தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம பாடுகளுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலும் நாம பாவம் செய்கிறவர்களா இருந்தாலும் அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. என் மகள், என் மகன், இது என் மகள், என் ரத்தத்தால நான் ரத்தத்தை வெள்ளக்கிரயமா கொடுத்து நான் வாங்கின என் மகள், என் மகன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எனக்காக உங்களுக்காக மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்தவங்க அறியாதவங்க எல்லாமே அவருடைய சிருஷ்டியா இருக்கிறபடியா ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த பாடலை படிக்கலாமா? ஹல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல 428வது பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு புக் இதுல கிடக்கு, எடுத்து வச்சு படிங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கணும். கடைசி காலத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த வாதை, அந்த சங்காரக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வராதபடி இருக்கணும்னா அவருடைய ரத்தம் நம்ம வீட்டுல நிலக்காலில அந்த ரத்தம் பூசப்படணும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை பூசுறது நம்ம கடமை, நாம தான் எடுத்து பூசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. பாவ நிவர்த்தி செய்யும் திரு ரத்தமே, பரிந்து பேசுகின்ற திரு ரத்தமே. பாவ நிவர்த்தி செய்யும் திரு ரத்தமே, பரிந்து பேசுகின்ற திரு ரத்தமே. பரிசுத்தர் சமூகம் அணுகி செல்ல, பரிசுத்தர் சமூகம் அணுகி செல்ல தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே, தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே. இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஓ இயேசுவின் ரத்தம்,
இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே, ஒப்புரவாக்கிடும் திரு ரத்தமே, உறவாட செய்திடும் திரு ரத்தமே, ஒப்புரவாக்கிடும் திரு ரத்தமே, உறவாட செய்திடும் திரு ரத்தமே, சுத்திகரிக்கும் வல்ல திரு ரத்தமே, சுத்திகரிக்கும் வல்ல திரு ரத்தமே, சுகம் தரும் நல்ல திரு ரத்தமே, சுகம் தரும் நல்ல திரு ரத்தமே, ஓ இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, சிந்தப்பட்ட திரு ரத்தமே, வாதை வீட்டிற்குள் வராதிருக்க தெளிக்கப்பட்ட நல்ல திரு ரத்தமே, வாதை வீட்டிற்குள் வராதிருக்க தெளிக்கப்பட்ட நல்ல திரு ரத்தமே, அழிக்க வந்தவன் தொடாதபடி, அழிக்க வந்தவன் தொடாதபடி, ஓ காப்பாற்றின நல்ல திரு ரத்தமே, காப்பாற்றின நல்ல திரு ரத்தமே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஓ எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே, புதிய மார்க்கம் தரும் புது உடன்படிக்கையின் திரு ரத்தமே, புதிய மார்க்கம் தந்த திரு ரத்தமே, புது உடன்படிக்கையின் திரு ரத்தமே, நித்திய மீட்பு தந்த திரு ரத்தமே, நித்திய மீட்பு தந்த திரு ரத்தமே, நீதிமானாய் நிறுத்தின திரு ரத்தமே, நம்மை நீதிமானாய் நிறுத்தின திரு ரத்தமே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே, ஒப்புரவாக்கிடும் திரு ரத்தமே, உறவாட செய்திடும் திரு ரத்தமே, ஒப்புரவாக்கிடும் திரு ரத்தமே, உறவாட செய்திடும் திரு ரத்தமே, சுத்திகரிக்கும் வல்ல திரு ரத்தமே, சுத்திகரிக்கும் வல்ல திரு ரத்தமே, சுகம் தரும் நல்ல திரு ரத்தமே, ஓ தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, சிந்தப்பட்ட திரு ரத்தமே, பாவ நிவர்த்தி செய்யும் திரு ரத்தமே, பரிந்து பேசுகின்ற திரு ரத்தமே, ஓ பாவ நிவர்த்தி செய்யும் திரு ரத்தமே, பரிந்து பேசுகின்ற திரு ரத்தமே, பரிசுத்தர் சமூகம் அணுகி செல்ல, பரிசுத்தர் சமூகம் அணுகி செல்ல, ஓ தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே, தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே, இயேசு
இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே. ஹல்லேலூயா. நமக்கு பாவ நிவர்த்தி செய்யறது அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எல்லாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காலில் ஒரு கயிறை கட்டிட்டு வருஷத்துல ஒரு தடவை தான் ஆசாரியன் உள்ள போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தா அந்த இடத்துல அவங்க மரித்து போயிடுவாங்க. அதுக்காக காலில் ஒரு கயிறை கட்டி வெளியில போட்டுருவாங்களாம். ஹல்லேலூயா. அந்த டயத்துக்குள்ள வரலன்னா கயிறை பிடிச்சு இழுத்து வெளியே எடுப்பாங்களாம். ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் இருந்திருக்கு. அதுக்கிட்ட நம்ம போக முடியாது, அவ்வளோ வல்லம் அவருடையது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால தான் அவர் சமூகத்துல நம்ம தைரியமா வர முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதுக்காக தான் ஒரு ரத்தம் சிந்தினார். நம்ம பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர, நமக்கு ஒரு நித்திய மீட்பை தருகிறதற்காக தான் நம்ம தான் பாவம் செய்தோம். நம்ம பாவங்களுக்காக ஒவ்வொருவரும் எனக்காய் சிந்தப்பட்ட என் தேவனுடைய ரத்தமே, எனக்காக எனக்காக நம்ம நினைக்கும் போதுதான் அதில் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்த கூட்டத்தோடு அவருடைய வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. அவருடைய இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்திருக்கிறோமோ, பாவத்தால கழுவப்பட்டு நான் நீதி, அந்த தைரியம் நமக்கு வரும்போதுதான் அந்த இடத்துக்கு நுழைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை மகிமை. எத்தனை பேருக்கு அந்த நம் மாபெரும் தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளிலே, மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்போம். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்போம். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். ஓ, அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்த கூட்டத்தோடு அந்த இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியால் நாம் ஜொலித்திடுவோம். ஓ, மகிமை தரும் ஓ மணநாளிலே மணவாட்டியால் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில்
மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. கண்ணீர் கவலையில்லை, பாவம் சாபமில்லை. கண்ணீர் கவலையில்லை, பாவம் சாபமில்லை. துதியின் சத்தம் எங்கும் தொனிக்கும், தூயவரேசர் கம்பீரிப்போம். ஓ துதியின் சத்தம் எங்கும் தொனிக்கும், தூயவரேசர் கம்பீரிப்போம். ஓ வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. ஓ மகிமை தரும் மணவாட்டியாய் அந்நாளிலே நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். 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 மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மகிமையின் நாள். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் நாள்ல ஹல்லேலூயா அந்த வெண்ணாடை தரித்து கொண்டு நாம் ஆர்ப்பரிப்போம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த மகிமை தருகிற மணவாட்டியா நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லித்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. அங்க கண்ணீர் இல்ல, அங்க கவலை இல்ல. ஹல்லேலூயா. பெயர்கள் எழுதப்பட்டோர் அந்த இடத்துல சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமையான பாத்திரமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினால் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி எண்ணெயோட விளக்கோட ஆயத்தமா இருந்தார்களோ அதே போல நமக்குள்ள எண்ணெயும் குறையக்கூடாது. நம்ம விளக்கம் எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு நதி உண்டு, அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நதியாய் நாம மாறணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ தண்ணீர் இருக்கணும். அந்த நதியில தண்ணி எங்க இருந்து வருதான்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் வருகிறதா? ஹல்லேலூயா. நம்ம நதியாய் மாறும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தண்ணீர் நமக்குள்ள வரும்போது நாம போகிற இடம் எல்லாம் செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. போகிற இடம் எல்லாம் ஜீவன் எல்லாம் பிழைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நதியாய் மாறணும். ஹல்லேலூயா. ராஜா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல துயரப்பட்டவர்களுக்கு அந்த இடத்துல கனம் உண்டு. ஹல்லேலூயா. அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க பாடல் பகுதி நீர் அங்கீகரித்தீர் ஆண்டவரே. பரலோக தூதரோடு பாடி ஆராதித்த கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆராதனை வேளையில ராஜா என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தூதரோடு ஆராதிக்கணும்ப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு அக்கினி ஜுவாலைகளா எழும்பத்தக்க ஆண்டவரே. அப்பா, என்னை குறையாத தீவட்டியா எழும்பத்தக்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிற ராஜா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீதியான பகுதி நீங்க பொறுப்பெடுத்துக்கோ.